ரேடியோ சிட்டியின் பக்தி ஸ்டுடியோ. இன்னைக்கு பெருமாளை பற்றி சில விஷயங்கள்லாம் பேச போகிறோம். குறிப்பாக பெருமாள் கையில் இருக்கக்கூடிய சங்கு, சக்கரம், பெருமாளினுடைய வாகனமான கருடன், அப்புறம் பெருமாள் கோவிலுக்கு போனீங்கன்னா தலையில் ஷடாரி வைப்பாங்க, இந்த ஷடாரி, இந்த மாதிரி பெருமாளுக்குரிய விஷயங்களை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். பெருமாளினுடைய கையில் சங்கு இருக்குது இல்லையா? இந்த சங்குக்கு பாஞ்சஜன்யம்னு பேருண்டு. இந்த பாஞ்சஜன்யத்தினுடைய ஒலியானது அதர்மக்காரர்களினுடைய அடி வயிற்றை கலக்கக்கூடிய சக்தி படைத்ததுன்னு சொல்லலாம். அந்த சங்கோட சத்தம் கேட்டது, சங்கு நாதம் கேட்டதுனாலே பகைவர்கள் எல்லாம் அப்படி ஒரு பயப்படுவாங்க. அதே போல தர்மத்தின் பக்கம் இருக்கிறவங்களுக்கு ஒரு சந்தோஷத்தையும் உற்சாகத்தையும் உத்வேகத்தையும் தன்னம்பிக்கையும் தரக்கூடியது இந்த பாஞ்சஜன்யத்தினுடைய ஒலி. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரினுடைய குருவான சாந்தீபனி மகரிஷியால் கிருஷ்ணருக்கு தரப்பட்டது இந்த பாஞ்சஜன்யம். கிருஷ்ணரினுடைய உதடுகளில் பட்டு இந்த சங்கு அனுபவித்த பாகியத்தை நாங்கள் பெறலையே அப்படின்னு ஆயர்பாடியில் கோபியர்கள் எல்லாம் பொறாமப்பட்டாங்களாம். இதனுடைய பெருமையை ஆண்டாளும் பாடியிருக்கா. உன்னுடைய அந்த மதுரமான உதடுகள் பாஞ்சஜன்யத்தை ஊதினது இல்லையா, அந்த பாஞ்சஜன்யத்துக்கு கிடைச்ச அந்த பேர் எனக்கு கிடைக்கலையே அப்படின்னு கோபியர்களும் ஆண்டாளும் அதை பற்றி அப்படி புகழ்ந்து சொல்லியிருக்காங்க. பாஞ்சஜன்யம் மாதிரியே பெருமாளினுடைய கையில் இருக்கிறது சக்கரம். பெருமாளினுடைய வலது கையில் இருக்கக்கூடிய இந்த சக்கரத்தை சுதர்சனர்னு சொல்லுவோம், சக்கரத்தாழ்வார்னு சொல்லுவோம். இந்த சுதர்சனர் மூலவராக கும்பகோணத்தில் சக்கரபாணி கோவில் இருக்கார். இந்த சக்கரத்தாழ்வாருக்குன்னு, இந்த சுதர்சனருக்குன்னு ரொம்ப ஒரு பிரத்யேகமான கோவில் அப்படின்னா கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய சக்கரபாணி கோவில். தர்மத்தை காத்து அதர்மத்தை ஒடுக்கிறதுக்காக இந்த சக்கரத்தை திருமால் பயன்படுத்தினதுனால இது தர்ம சக்கரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சுதர்சன சக்கரத்தை பொறுத்த வரைக்கும் பல கோவில்களில் பார்த்தீங்கன்னா அது பிரயோக சக்கரமாக இருக்கும். அதாவது அது ரெடியாக இருக்கும் எப்போவுமே. பெருமாளினுடைய அந்த வலது கை விரலில் அது சுத்தின மாதிரியே இருக்கும். எப்போ பக்தன் எனக்கு உன்னுடைய உதவி தேவைன்னு ஒரு அபய குரல் எழுப்புறானோ அந்த நொடி அது அந்த க்ஷணமே கிளம்பி போகிற மாதிரி ஒரு பிரயோகத்துக்கு ரெடியாக இருக்கிற மாதிரி பிரயோக சக்கரமாகத்தான் இருக்கும். இந்த சக்கரத்தை பற்றி பேசும்போது பல கதைகள், பல புராணங்கள் உண்டு. சிவபுராணத்தின்படி இந்த சுதர்சன சக்கரமானது சிவனால விஷ்ணுவுக்கு கொடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது சிவனை வழிபாடும் பொழுது ஒவ்வொரு நாள் ஒரு பூவாக எடுத்து 1000 மலர் கொண்டு அர்ச்சனை பண்ணணும்னு நினைக்கும் போது 999 பூ இருந்திருக்கு, ஒரு பூ இல்லைன்னு சொன்ன உடனே மகாவிஷ்ணு தன்னுடைய கண்களையே எடுத்து சிவபெருமானுக்கு பூவாக அர்ச்சனை பண்ணினார். அந்த ஒரு தன்மையை பார்த்து சிவபெருமான் நெகிழ்ந்து இந்த சுதர்சன சக்கரத்தை பெருமாளுக்கு கொடுத்ததாக ஒரு கதை சொல்லுவாங்க. அதே போல இந்த சுதர்சன சக்கரத்திற்கு இன்னொரு கதையும் புராணத்தில் சொல்லப்பட்டிருக்கு. என்னன்னா, இந்த சுதர்சன சக்கரத்தை செய்தது விஸ்வகர்மா, தேவதச்சன்னு சொல்லுவோம் இல்லையா, விஸ்வகர்மா தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, விஸ்வகர்மாவினுடைய மகளான சஞ்சனாவுக்கு சூரியனை திருமணம் பண்ணி கொடுக்குறாங்க. சூரியனினுடைய வெப்பத்தின் காரணமாக சஞ்சனாவால் அவர் கிட்டவே போக முடியலன்னு தன்னுடைய அப்பா கிட்ட சொல்றா. உடனே விஸ்வகர்மா சூரியனினுடைய ஒளியை குறைத்தாராம். அது மாத்திரம் இல்லாமல் சூரியன்லேருந்து வரக்கூடிய அந்த ஒரு கழிவு இருக்கும் இல்லையா, அந்த துகள்கள், அதையெல்லாம் எடுத்து 3 முக்கியமான தெய்வீக பொருட்கள் செஞ்சாராம். ஒன்று புஷ்பக விமானம், இன்னொன்று சிவனினுடைய திரிசூலம், 3வது மகாவிஷ்ணுவினுடைய சுதர்சன சக்கரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி சக்கரத்திற்கு பல கதைகளும் புராணங்களில் பல இடங்களில் இந்த சக்கரத்தை பற்றியும் கூறப்பட்டிருக்கு. இந்த சக்கரத்தை சுதர்சனராகவும் சக்கரத்தாழ்வாராகவும் நம்ம வழிபாடு செய்கிறோம். பல கோவில்களில் பார்த்தீங்கன்னாக்கா தனி சன்னதி இருக்கும். நீங்கள் முன்பகுதியில் பார்த்தீங்கன்னா சக்கரத்தாழ்வார், அதே போல் பின்பகுதியில் யோக நரசிம்மர் இருப்பார். அப்படிப்பட்ட ஒரு அம்சத்தை பல பெருமாள் கோவிலில் நம்ம தரிசனம் பண்ணியிருக்க முடியும். இந்த சக்கரம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். சக்கரத்தாழ்வாரை நம்ம மனதார பிரார்த்தனை பண்ணும்பொழுது நமக்கு எந்த ஒரு குறை, எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் உடனடியாக அதை களைந்து விடுவார். சிவாலயங்களில் சிவனை வணங்கிட்டு தான் உமாதேவியை வழிபடணும். ஆனால் பெருமாள் கோவில்களை பொறுத்த வரைக்கும் தாயாரை வணங்கிட்டு தான் பெருமாளை வணங்கணும். துளசி தீர்த்த பிரசாதம் வாங்கிண்டா கூட பெருமாள் கோவிலுக்கு போயாச்சுன்னாக்கா அவருடைய பாதம் பதித்த ஷடாரியை, இந்த ஷடாரி சேவை பெற்றால்தான் கோவிலுக்கு போயிட்டு வந்ததற்கான அந்த பலன் முழுமையாக கிடைக்கும்னு சொல்லுவாங்க. அவருடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும்னு சொல்லுவாங்க. இந்த ஷடாரிங்கிறது அவ்வளோ முக்கியம். ஏன்னா அது நம்மாழ்வாரினுடைய அம்சம். அதனால தான் பெருமாள் கோவிலுக்கு போகும்போது முதல்ல தாயாரை பிரார்த்தனை பண்ணணும், அப்புறம் பெருமாளை பிரார்த்தனை பண்ணணும், அங்கே தரக்கூடிய அந்த துளசி தீர்த்தத்தை வாங்கி குடிக்கணும். அது மாத்திரம் இல்லாமல் ஷடாரி சேவையை வாங்கிக்கணும். அப்போ தான் பெருமாள் கோவிலுக்கு போயிட்டு வந்ததற்கான முழு பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவ்வளோ முக்கியம் இந்த ஷடாரிங்கிறது. பெருமாளுக்குரிய வாகனம் அப்படின்னா கருடன் தான். பெரிய திருவடினே சொல்லுவோம். கருடனை நம்ம சேவிக்கும் பொழுது, அந்த பெரிய திருவடியை சேவிக்கும் பொழுது வாழ்க்கையில் நமக்கு எப்படிப்பட்ட துன்பம் இருந்தாலும் அது காத்தா பறந்து போயிடும். அவ்வளோ நன்மைகள் நம்மை சேரும். கருடருக்குன்னு ரொம்ப ஒரு விசேஷமான தலம் அப்படின்னா நாச்சியார் கோவில். அந்த கல்கருடன் பற்றி பல வகையில் நம்ம பேசியிருக்கோம், பல தடவை பேசியிருக்கோம்.
ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு திருக்கோவில், ரொம்ப விசேஷமான கருடன். அந்த கருட சேவை அப்படிங்கிறது அவ்வளோ சிறப்பானது. பொதுவாக வானத்தில் கருடன் பறக்கும்போது நம்ம கன்னத்தில் போட்டுட்டு நமஸ்காரம் பண்ணுறது உண்டு இங்கேருந்தே. அந்த மாதிரிலாம் சில பேர் செஞ்சு நான் பார்த்துருக்கேன். ஆனால் வானத்தில் கருடன் பறக்கும் பொழுது அதை கைகூப்பி தரிசனம் பண்ணக்கூடாதாம். வலது கை மோதிர விரலால் 2 கண்ணுங்கள்லையும் மாறி மாறி 3 தடவை தொட்டுக்கணுமா. கோவில்களில் கருட பகவானை தரிசனம் பண்ணும்போது இதே போல தான் பண்ணணுமா. பொதுவாக இந்த கருட தரிசனம் அல்லது நம்ம பெரிய திருவடியை வணங்கும் போது நோய் துன்பம் இதெல்லாம் நீங்கும், ஆயுள் விருத்தி பெறும்னு சொல்லுவாங்க. பொதுவாக ஆயுள் விருத்திக்கு வேண்டக்கூடிய ஒரு தெய்வம் அப்படின்னா கருடாழ்வார். பெருமாளை பற்றி பேசினோம், அதாவது பெருமாளினுடைய அம்சங்களை பற்றி பேசினோம், பாஞ்சஜன்ய அந்த சங்கை பற்றி பேசினோம். அந்த சங்கொலியானது எப்படி பகைவர்களுக்கெல்லாம் ஒரு இடி போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அதே போல சக்கரத்தை பற்றி பேசினோம். பிரயோக சக்கரமாக விஷ்ணுவினுடைய கையில் இருக்கக்கூடிய சக்கரமானது பக்தர்களினுடைய அபய குரலுக்கு ஓடோடி அந்த க்ஷணமே போய் அவருடைய அந்த குறையெல்லாம் தீர்த்து வைக்கும்னு தெரிஞ்சுக்கிட்டோம். ரேடியோ சிட்டியின் பக்தி ஸ்டுடியோ.